ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இன்னொரு செட்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து இன்னர் டயாமீட்டர் 5 சென்டிமீட்டர் வரும். இது வந்து ஃப்ளாட் பேங்கிள்ஸில் பண்ணது. ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படி பண்ணேன்னா, இது வந்து 4 கட் பேங்கிள்ஸ் பிங்க் வச்சுருக்கிறது. இந்த 4 கட்டில் வந்து 2 வச்சோம்னா வந்து 2 கட் பேங்கிள் சைஸ் வரும். அது வந்து க்ரீனும், இந்த கோல்டன் வந்து 4 பேங்கிள்ஸ் மெலிஸும். இந்த திக்காக இருக்கிறது எப்படி பண்ணியிருக்கேன்னா, டிசைனுக்கு ஏற்ற மாதிரி 4 கட் பேங்கிள்ஸில் 3 பேங்கிள்ஸ் எடுத்து நம்ம B7000 க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு, அது கொஞ்சம் பட்டையாக அந்த டிசைனுக்காக இன்றைக்கி ஒன்று வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த டிசைனுக்கு வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் வந்து நான் ஸ்டிக் பண்ணி கோல்டன் வந்து த்ரெட் வந்து ரேப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட இது எப்படி சொல்லலாம்னா, நம்ம மினி ப்ரைடல் வெர்ஷன் மாதிரி இருக்கும். ட்ரெடிஷ்னல் வியருக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து இந்த 4 கட் பேங்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, நார்மல் நம்மளோட ஸ்கொயர் குந்தன் ஸ்டோன்ஸும். இந்த செட்டுக்கு நான் என்ன காம்பினேஷன் எடுத்திருக்கேன்னா, செராமிக் கோல்டும் டார்க் க்ரீன் கலர் தீமும் எடுத்திருக்கேன். ஸோ செராமிக் கோல்டோட ஸ்கொயர் ஸ்டோன்ஸும் கூட வந்து நம்ம ஆரியில் யூஸ் பண்ணுவோம் தெரியுங்களா, டியூப் பீட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதில் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் கலர்ஸும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இந்த கலர் காம்பினேஷனுக்கு நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு செராமிக் கோல்ட் ஸ்கொயர் ஸ்டோனோட ஒரு கோல்டன் டியூப் பீட், மறுபடியும் ஒரு ஸ்கொயர் ஸ்டோன், மறுபடியும் ஒரு டியூப் பீட். ஸோ இந்த மாதிரி இந்த 4 பேங்கிள்ஸுமே நான் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்து முடிக்க போகிறேன். இந்த செட்டு பார்த்திங்கன்னா, இந்த 4 பேங்கிள்ஸுமே நம்ம தனியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு வேணாலும் பார்டர் பேங்கிள்ஸ் போடலாம், தனியாகவும் போட்டுக்கலாம். இந்த கலருக்கு நான் கோல்டன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலரோ அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸில் ஸ்டோன்ஸை மாற்றி வச்சாலும் ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி இந்த 4 பேங்கிள்ஸ்க்கும் கொடுக்க போகிறேன். ஸோ பாருங்கள், இங்கே நான் 4ம் கொடுத்து லைட்டாக ட்ரையாக இருக்குது, இன்னும் ட்ரை ஆகணும். இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஓவரால். இப்போ வந்து இந்த பேங்கிளுக்கு என்னென்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இதுக்கு வந்து 3 mm ப்ரௌன் செராமிக் கோல்டும் க்ரீனும் எடுத்திருக்கேன். செராமிக் கோல்டே வந்து 6K, இது வந்து 8K பெரிய க்ரீன் எடுத்திருக்கேன். இதுக்கு என்ன, இது வந்து 2 பேங்கிள் தான் இருக்கும், க்ரீன் சென்டர் பேங்கிளாக வரும் நமக்கு. 8Kவோட க்ளாஸி க்ரீன் கலரை வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு, இதுக்கு சுற்றி வந்து நான் ரவுண்ட் குந்தன்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த ரவுண்ட் குந்தன் பார்த்திங்கன்னா, நான் வந்து செராமிக் கோல்டு எடுத்திருக்கேன். இந்த செராமிக் கோல்டில் வந்து இது வந்து 4 mm கொஞ்சம் பெரிய சைஸ் 4 mm செராமிக் கோல்டு ரவுண்ட். பக்கத்தில் கொடுக்குற 3 வந்து பார்த்திங்கன்னா 3 mm ரவுண்ட், அதை விட ஒரு சைஸ் சின்ன செராமிக் கோல்டு. இந்த பக்கமும் அதே 3 mm ரவுண்ட் செராமிக் கோல்டே செராமிக் கொடுத்துட்டு, அந்த கார்னரில் கொஞ்சம் பெரிய சைஸ் 4 mm செராமிக் கோல்டை கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு அடுத்தது நீங்கள் ஒரு எக்ஸ் மார்க் மாதிரி போட்டுட்டு, இங்கே வந்து அந்த 6K செராமிக் கோல்டோட ஐ ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டோனை வந்து நம்ம எக்ஸ் மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இது வந்து நல்லா ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா பொசிஷன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதே டிசைன் அப்படியே ரிப்பீட் ஆகும், ஹோலாக எல்லாமே வந்து ரிப்பீட் ஆகும். ஒரு பெரிய ரவுண்ட் ஸ்டோன், அதுக்கப்புறம் க்ரீன், அதுக்கப்புறம் இதை சுற்றி அதே மாதிரி 3 ஸ்டோன்ஸ் ப்ளஸ் ஒரு கார்னரில் வந்து லாஸ்ட்டில் வந்து பெரிய ரவுண்டு செராமிக் கோல்டோட ஃபினிஷ் ஆகும். இதோட மேலே வந்து என்ன ஆகும்னா, ஃபினிஷிங் வந்து இந்த எக்ஸ் மாதிரி கொடுத்தோம்ல, இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு சின்ன ரவுண்ட் 3 mm செராமிக் இல்லை க்ரீன் கலர், க்ளாஸி க்ரீன் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ ஓவராலாக ஃபினிஷ் பண்ணி இது லைட்டாக ட்ரை ஆகிருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், இன்னும் ட்ரை ஆகணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது நம்ம இந்த கார்னர், இந்த 4 பேங்கிள்ஸ் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தான் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுற மாதிரி 3 mm ரவுண்ட் செராமிக்கு, 4 mm ரவுண்ட் க்ரீன் க்ளாஸி, டார்க் க்ரீன் க்ளாஸி, அதுக்கப்புறமா செராமிக் கோல்டில் இருக்கிற சின்ன ட்ராப் ஷேப்புன்னு சொல்லுவாங்க அது. ஸோ இதை வந்து இந்த பார்டரில் இருக்க பேங்கிளுக்கு வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம்.
முதல்ல வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு லைன் போட்டுட்டு 3 mm ரவுண்ட் செராமிக் கோல்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு லைன் கொடுத்துருங்க. பாருங்கள், இந்த க்ளூ பென் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ஒரு சிலருக்கு ஒரு ஒரு மாதிரி யூசேஜ் இருக்கும். ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணாலும் நமக்கு அந்த ஸ்டோன் வந்து நம்ம க்ளூ பென்னோடையே வந்துடும். ஸோ லைட்டாக ஸ்டோனை வந்து டச் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக க்ளூவில் ஸ்டிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக அது வந்து ஸ்டிக் ஆகிடும். நம்ம ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் இருக்கும், கூட கூட வரும். நம்ம B7000 அப்ளை பண்ணோம்னா டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஸ்டிக் ஆகும். ஆனால் இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா B7000 க்ளூவில் வந்து நீங்கள் வச்ச உடனே டக்குன்னு எடுத்துடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது பக்கத்தில் ஸ்மட்ஜ் ஆச்சுன்னா சீக்கிரமாக அது கிளியர் ஆகாது, சீக்கிரமாக ட்ரை ஆகிறதுனால. அது ஒரு இது. ஃபேப்ரிக் க்ளூவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதை பொசிஷன் பண்ணணும். அது வந்து ஒரு ஸ்டோனுக்கு மேலே கொடுக்குறப்ப அதுவும் நல்லா ஹார்டாக ஸ்டிக் ஆகும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன ஆகும்னா, நமக்கு வச்சோதே ஒழுங்காக நிற்காது, நமக்கு கூட கூட அந்த வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். பட் ஆறின பிறகு நீங்கள் ஆறணும், எல்லாம் ரெடி பண்ண பிறகு ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு நீங்கள் வைக்கணும். ஸோ ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த க்ளூ பென்னில் நம்ம எடுக்கிறப்ப அந்த க்ளூ வந்து அதோட டிப்பில் வந்து ஒரு சிலருக்கு கம்மியாக வச்சா போதும், ஒரு சிலர் வந்து நல்லா பெருசாக வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அது வந்து உங்களோட யூசேஜ் தான். உங்களுக்கு அது எப்படி எடுக்க வருது, எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சின்ன டிப், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா 3 mm ரவுண்டு சின்ன ஸ்டோன் செராமிக் கோல்டுக்கு பக்கத்தில் 4 mm ரவுண்டு க்ரீன் க்ளாஸி அதை வந்து ஒரு லேயர் கொடுத்துட்டேன். இப்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இது வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா, இப்படி திருப்பி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து செராமிக்கோட ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா, நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன். இதே இந்த 4 கட் பேங்கிள்ஸ்லேயே நம்ம இந்த ட்ராப்பை கூட வச்சு பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டோட ட்ராப்பையும் நான் வந்து இந்த கார்னரில் வச்சுட்டு வர போகிறேன். ஸோ பார்க்குறப்ப எப்படி இருக்கும்னா, இந்த பேங்கிளில் ஒரு 3 லைன் வரா மாதிரி இருக்கும். 3 பேங்கிள்ஸ் பக்கத்தில் வந்த மாதிரி இருக்கும். ஒரே பேங்கிளில் 3 டிசைன் வரும். தூரத்துலேருந்து பார்க்குறப்ப 3 பேங்கிள் போட்ட மாதிரி இருக்கும். அது பாருங்கள். இந்த ட்ராப் ஷேப் வைக்கிறப்ப இந்த திலகம் இருக்குது பார்த்தீங்களா மேலே, அது வந்து கரெக்டாக இருக்கா, மேலே வந்து டிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் ஃபுல் பேங்கிளையும் நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இதே டிசைனை தான் நான் வந்து அந்த 4 பேங்கிளும் பண்ண போகிறேன். பாருங்கள், இது ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், இன்னும் ட்ரை ஆகணும். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். மற்ற பேங்கிள்ஸ்க்கும் நான் இது மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனு, நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டிசைனும் ஃபினிஷ் பண்ணி நல்ல ஓவர் நைட் வந்து ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஃபைனலாக இருக்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது 4 கட் பேங்கிள்ஸ், இது வந்து சென்டராக இருக்கிற 2 கட் பேங்கிள்ஸ். இந்த பார்டர் பேங்கிள் திக்காக பண்ணோம் பார்த்தீங்களா, அதுதான் இது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த 2 பேங்கிளை மட்டும் நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா எப்படி வேணாலும் போட்டாலும் இதுவே வந்து நமக்கு கை ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி இருக்கும். பாருங்கள், இது டிசைன் எப்படின்னா இந்த மாதிரி அலைன் பண்ணணும். அந்த திலகம் வந்து பார்டரில் வர மாதிரி வரும், ஹெட்ஜஸ்ஸு. ஸோ அது வந்து இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த லாஸ்ட் பேங்கிளில் பார்த்தீங்கன்னா 3 டிசைன் வந்த மாதிரி இருக்கும், நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.